தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான வேளையிலே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்லா இருக்கீங்களா? என்னோடு பரிசுத்த வேதாகமத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நீங்க 9ஆம் வசனம் வரைக்கும் தேவ மகிமைக்காய் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் பெத்தஸ்தா குளத்தண்டே கடந்து வருகிறார். அங்க ஒரு வியாதியஸ்தனை பார்க்கிறார். பார்த்த உடனே அன்பான தேவ ஜனமே, அவன் அநேக வருஷங்களாக அங்க இருக்கிறத அவர் கண்டு கொண்டார். கண்டு கொண்ட உடனே அவனை பார்த்து கேட்கிறாரு, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று சொல்லி. அதற்கு அவன் என்ன தெரியல சொன்னா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேவ தூதர்கள் வருவார்கள், தண்ணீரை கலக்குவார்கள், யார் முதல் இறங்கி போறாங்களோ அவங்க சுகமடைவாங்க என்று சொல்லி அன்பான தேவச்சனமே அவன் சொல்ல ஆரம்பித்தான். இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு அன்பான தேவ ஜனமே அற்புதம் எப்படி நடக்குதுன்னு தெரியும், சுகம் எப்ப கிடைக்குதுன்னு தெரியும். ஆனா இவனுக்குள்ள இருந்த அன்பான தேவ ஜனமே நிர்விசார். அவனுக்குள்ள நம்ம பாஷையில சொன்னா சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க 5ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அவன் ஏறக்குறைய 38 வருஷம் வியாதியஸ்தன் என்று வேதம் சொல்லுது. எத்தனை வருஷங்க? கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்து போயிருந்தாலே என்னங்க, அந்த தேவதூதன் வந்து கலக்கிற இடத்துல இவன் என்ன ஆயிட்டு இருப்பான், எப்பவோ சுகமாயி இவனும் மற்ற மனிதர்களை போல என்னங்க அவன் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருப்பான். ஆனா இவனுக்கு என்ன ஆயிப்போச்சுன்னா, பெரும்பாலும் அன்பான தேவ ஜனமே இவன் படுத்த இடத்துலயே படுத்திருக்கிறத ஜனங்க கண்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொன்னா, இவனுக்கு இருக்கிற இடத்துலயே எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டிருக்கும். இருக்கிற இடத்துல சோறு தண்ணி எல்லாம் வந்திருக்கும். ஆகியால் இவனுக்கு என்ன ஆயிப்போச்சு, ஐயோ இவ்வளவு சொகுசான சுகமான வாழ்க்கை நமக்கு உக்காந்த இடத்துலயே கிடைக்குது, நம்ம ஏன் நகர்ந்து போய் குளத்துல விழுந்து சுகம் அடையணும் அப்படின்ற எண்ணம். இன்னைக்கு இவனை போலவே அநேகருடைய வாழ்க்கையில அன்பான தேவ ஜனமே நிர்விசாரத்தோடு அவபக்தியோடு என்னங்க தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படியாம அநேகர் இருக்கிறதுனாலதான் அவங்க பிரச்சனைங்க மாறாத இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, தேவனை தேடினா கண்டிப்பா அற்புதம் செய்வார் நமக்கு தெரியும், ஆனா தேட மாட்டோம். ஜெபித்தா தேவன் நம்முடைய சிறையிருப்பை மாத்துவாருன்னு தெரியும், ஆனா ஜெபிக்க மாட்டோம். பிரியமான தேவ ஜனமே, நம்ம வழிகளை மாத்திக்கொண்டா தேவன் கண்டிப்பா நம்ம எதை விடணுமோ அதெல்லாம் விட்டா கண்டிப்பா தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாத்துவாரு, நமக்கு அற்புதம் செய்வாரு, நமக்கு நன்மை செய்வாரு, நம்முடைய தேவைங்க சந்திக்கப்படும், நம்ம கர்த்தர் உயர்த்துவாரு நல்லா தெரியுங்க. ஆனா நம்ம என்ன பண்றதுமா, முரட்டாட்டத்தினால இருதய கடினத்தினால நம்ம என்ன பண்றோம், வேணும்னு நம்ம வர்றது கிடையாது. இஸ்ரவேல் மக்களை பாருங்க, எகிப்துல இருந்து கொண்டு வர்றதுக்கு முன்னால லபோ தீபோன்னு அழுதாங்க, கதர்னாங்க. ஆனா கர்த்தர் கொண்டு வந்த உடனே அற்புதங்கள் அதிசயங்களை செய்த உடனே அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, வணங்கா கழுத்துள்ள ஜனமா மாறி போயிட்டாங்க. இன்னைக்கு இதே போலதான் பலருடைய வாழ்க்கையில கூட தெரியும், சத்தியம் தெரியும், ஆண்டு யாருன்னு தெரியும், என்னங்க அவர் எப்படியாப்பட்டவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர், என்ன பெரிய காரியங்களை செய்ய அவரால் முடியும் எல்லாம் தெரியும். ஆனா நம்ம சில நேரங்கள்ல இவன் எப்படி படத்தை எடுத்த விட்டு எழுந்திருக்கலையோ அதே போல சில காரியங்களை நம்ம என்ன பண்றது இல்லைங்க, விட மனம் இல்லை, சில பழக்கங்களை விட மனம் இல்லை. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட எத்தனை பேர் குடிக்காரனா இருக்கிறான், ரட்சிக்கப்பட்டும் தவறான உறவுகள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டும் பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டும் தேவனுடைய வசனத்துக்கு மாறா ஜீவிக்கிறோம். ஆகையால் என்ன இல்லை அப்படின்னா, அங்க போனா என்ன ஆயிடணுங்க, எல்லாம் மாறிடணும், எல்லாம் விட்டுறணும். அதனால பலருக்கு என்ன இல்லை, மனம் இல்லை. ஆகிய லேசாமி பார்த்தார், இவனை விட்டா இவன் இப்படியே இருப்பான்னு சொல்லி அவனை பார்த்து கேட்கிறார், நீண்ட காலமா அங்கேயே இருக்கிறான் என்று கண்டு அன்பான தேவச்சனமே என்ன சொன்னாரு, நீ சுகமடைய விரும்புறாயான்னு. அவன் சொன்னா என்ன சொன்னான், தேவதூதன் வந்து தண்ணியை கலக்குவாரு, போய் இறங்கினா சுகமாயிடும். யாராவது வந்து என்னங்க என்னை கொண்டு போய் விடணும், அந்த அளவுக்கு இவன் சோம்பேறியா இருந்தான். ஏசாமி பார்த்தார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ அண்ணார். அப்பவும் அவன் சுகமாயிட்டான். அன்பான சகோதரனே சகோதரியே, தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணக்கூடாது, இழந்துடக்கூடாது. நீங்க லூக்கா 21ஆம் அதிகாரத்துல
41, 42, 43, 44 வசனம் வாசிச்சு பாருங்க. எருசலேமை பார்த்து ஆண்டவர் துக்கப்பட்டார். உனக்கு கிடைச்ச நாள் நேரத்தை நீ அறிந்தா நலமா இருக்கும், இப்பொழுதோ உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அன்பான எல்லா மனுஷனுக்கும் தேவன் ஒரு தருணத்தை கொடுக்கிறார். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். இருதய கடினத்தினால மனம் வந்தபடி வாழ்ந்துட்டு என்ன பண்ணக்கூடாதுங்க, வாழ்நாள வீணாக்கிட கூடாது. தேவன் கொடுக்கும் போது, எச்சரிக்கும் போது, கத்தனமோடு பேசும் போது நம்ம என்ன பண்ண தெரியுங்களா, தாமதிக்காம உடனே சரணாயிடும், நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுத்துடணும். ஏன்னா சங்கீதம் 37:4-5 வாசிச்சு பாருங்க. உன் வழிகளை கத்தருக்கு ஒப்பு கொடு, அவர் மன விருப்பத்தின்படி செய்வார். நீங்க சரணாக்கி பாருங்க. உன் வாழ்க்கையில என்னங்க, நீ காணாத, எதிர்பார்க்காத, இழந்து போன எல்லா நன்மை கத்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்து கண்களை முடிச்சு ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கேட்டு உணர்த்தப்பட்டு ஒப்பு கொடுத்த ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே காணப்படுகிற எல்லா நிர்விசாரங்களையும், எல்லா பலவீனங்களையும், எல்லா அவபக்திகளை நீக்கி ஆண்டவரே இந்த நாளில் தேவன் நன்மை செய்கிறார் என்று அறிந்தும் தேவனை தேடாதபடி இருதய கடினத்தினால வாழுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீ சந்திப்பீராக ஆண்டவரே. அது மட்டுமல்ல அன்றைய புதிதாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதங்கள், அதிசயங்களை செய்யும், அவருடைய குறைகளை நிறைவாக்கும், நன்மைனால முடிசூட்டும், சிலுவையில் சிந்தின ரத்தத்தை இவள் மேல் முத்திரியும். நீர் அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நீங்க இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா எங்களுடைய தொலைபேசியின் வழியா எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதோடு கூட உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தா எங்களுக்கு கமெண்ட் வழியா தெரியப்படுத்தலாம். மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் 21 நாள் உபவாச ஜெபம் இருக்கு. 21 தேவ மனிதர்கள் வந்து தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுவாங்க. வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.